இந்த வருஷம் தீபாவளிக்கு நம்ம தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கிளாஸ் நடக்க போகிறது உறுதின்னு தான் சொல்லி ஆகணும். சரி வாங்க, நம்ம தமிழ் சினிமாவிலேருந்து 3 பெரிய படம் இந்த தீபாவளி ரிலீஸ்க்கு டார்கெட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அது என்னன்னு சொல்லி இந்த வீடியோவில் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரேஸில் ஃப்ரண்ட் ரன்னராக இருக்கிறது பார்த்தோம்னா நம்ம சூர்யாவோட சூர்யா 47. ஸோ இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் ஃபுல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு இப்போ போஸ்ட் ப்ரொடக்ஷனில் இப்போ மூவி டீம் இருக்காங்க. நம்ம சூர்யா சார்லாம் டப்பிங்கெல்லாம் பார்த்தோன்னா ஆரம்பித்து இப்போ போய்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க இப்போ வரைக்கும் விஸ்வநாதன் சன்ஸ் படம் ஓடி முடியட்டும் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்ஸ் அது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் இவங்க அப்டேட்ஸ் விட ஸ்டார்ட் பண்ணிவிடுவாங்க. இப்போதைக்கு வந்த லீக்ஸ் படி இந்த படத்தோட டைட்டில் பார்த்தீங்கன்னா சீனாக இருக்க அதிகமாக சான்ஸ் இருக்குது தான் நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. ஸோ அதையும் தாண்டி இந்த படத்தை ஃபஸ்ட்டு இவங்க கிறிஸ்மஸ் அதாவது டிசம்பரில் தான் கொண்டு வர பிளான் போட்டாங்க. ஆனால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா மூவி டீம் அங்கே பிளான் சேஞ்ச் பண்ணிட்டு தீபாவளிக்கே இறக்கிடலாம், அதான் ஃபுல் ஒர்க்குமே முடிஞ்சிடும் பார்த்தீங்கன்னா பிளான் போட்டிருக்காங்க தான் நியூஸ் வருது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்கான்னு. ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் ஹை சான்ஸ் இருக்குது வரதுக்கு. அதுவும் இது ஃபெஸ்டிவல் மூடு படம் தான். ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும் நானும் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா இப்போ சூர்யா இந்த இயரே கருப்பு, விஸ்வநாதன் பேக் டு பேக் 200 crore கிளப்ஸ் எல்லாம் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படமே ஒரு மெகா பிளாக் பஸ்டர் தான் ஆக போகுது. வெயிட் பண்ணி பார்ப்போம். நெக்ஸ்ட்டு தீபாவளிக்கு வர வாய்ப்பு இருக்கிற மூவி நம்ம தனுஷோடைய ஓம். ஸோ மோஸ்ட்லி இந்த படம் பார்த்தீங்கன்னா ஜெயிலர் 2 கிளாஸ் அவாய்ட் பண்ணிட்டு தீபாவளிக்கு போஸ்ட்பாண்ட் ஆகி போக தான் ஹை சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி தான் இப்போதைக்கு இனிஷியலாக நியூஸும் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் போஸ்ட்பாண்ட் பண்ணுறாங்களான்னு. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்குமே ஆல்மோஸ்ட் எல்லா ஒர்க்குமே முடிச்சிட்டாங்க. ஷூட்டிங்குமே பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஷெடியூலில் தான் இருக்குது. அதையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி 2 to 3 வீக்ஸ்க்குள்ளே ஃபுல்லாக முடிச்சிருவாங்க. அது போஸ்ட் ப்ரொடக்ஷனில் தான் இறங்க போகிறாங்க. ஸோ இவங்க பொறுத்த வரைக்கும் போஸ்ட் பண்ண ஒரே கண்ணன் ஜெயிலர் 2 கிளாஸ் தான். ஸோ அவங்களோட கிளாஸ் விட்டால் இது ஒரு பிக் பட்ஜெட் மூவி. ஸோ கண்டிப்பாக இவங்களுக்கு லாஸ் ஏற்படும். அந்த ஒரே காரணத்துக்காக தான் இவங்க போஸ்ட் பண்ணி தீபாவளிக்கு போகிறாங்க. ஸோ என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் பார்த்தோன்னா இவங்க ஜெயிலர் 2 மாதிரி படத்தோட கிளாஸ் விடுறதுக்கு தீபாவளி மாதிரியான ஒரு ஃபெஸ்டிவலில் வந்துட்டு போகிறதே நல்லதான் நான் நினைக்கிறேன். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்கள் ஒப்பீனியனை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்து ஃபைனலாக இந்த அரசன். ஸோ இந்த படம் பார்த்தோன்னா ஸ்டார்டிங்கில் தீபாவளிக்கு வரோம் நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் தீபாவளிக்கு வரப்போகிறது இல்லை நியூஸ் வந்துக்கிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் பார்த்தோன்னா இல்லை தீபாவளிக்கு தான் வரப்போகிறாங்கன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு இன்னும் ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் ஷூட்டிங் போய்கிட்டு தான் இருக்குது. அது வேறு இல்லாமல் வர்ற முக்கியமான தகவல் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி இந்த படத்துலேருந்து வெளியே போயிட்டாருன்னு நியூஸ் வந்துக்கிட்டு இருக்குது. ஸோ அது உண்மையானு தெரியல. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா கால் ஷீட் கொடுத்துட்டு வெயிட் பண்ணாலும் இவங்க ஷூட்டிங்கு கூப்பிட்ற மாதிரி தெரியலன்னு அவர் வெளியே போயிட்டாருன்னு சொல்கிறாங்க. ஸோ எது எப்படியோ சூர்யா 47 ஓம் அளவுக்கு இந்த படத்து மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். இதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இந்த யூனிவர்ஸில் ரிலீஸ் ஆன வட சென்னை. ஸோ அந்த படம் ஒரு மெகா பிளாக் பஸ்டர். ஸோ அதோட யூனிவர்ஸில் வர்ற இந்த மூவினால் இந்த மேலேயும் ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குன்னே சொல்லலாம். ஸோ இந்த மூவியை பொறுத்த வரைக்கும் நான் தீபாவளிக்கு 50-50 தான் வர சான்ஸ் இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஸோ வந்தால் நல்லா தான் இருக்கும். ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். ஸோ இந்த தமிழ் சினிமாவுக்கு பார்த்திங்கன்னா இந்த 2026 தீபாவளின்றது ஒரு பெரிய கிளாஸாக தான் இருக்க போகுது. ஸோ இப்போ நம்ம பார்த்த அந்த 3 படத்தில் அட்லீஸ்ட் 2 படமாச்சு தீபாவளிக்கு வந்துடும். ஸோ அந்த 2 படம் எதுவாக இருக்கா வாய்ப்பு இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.